மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய இறப்பை ஆழமாக தியானிக்கக்கூடிய ஒரு நாள். நமக்காக சிலுவை ஏற்ற இயேசுவை தியானிக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அவருடைய பாடுகளோடு இணைந்து வாழ அழைக்கப்படுகிறது. லீமாரோஸ் என்ற புனிதை இவ்வாறாக சொல்வார்: Apart from the cross, there is no other ladder by which we may go to heaven. ஆம், சிலுவையை சுமந்து கொண்டுதான் நாம் விண்ணகத்திற்கே செல்ல முடியும் என்று லீமாரோஸ் சொன்னது போல, ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் சொன்ன வார்த்தைகளையே அவர் சாட்சியாக வாழ்ந்து காட்டுகிறார். தன் சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு செல்பவர் தான் என் சீடராக இருக்க முடியும் என்று சொன்ன அதே இயேசு இன்று சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நற்செய்தியிலே வாசிப்பது போல இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையை தாமே விரும்பி ஏற்கிறார். அவர் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து சவால்களும் சிலுவைகளாக நாம் ஏற்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் நாம் விருப்பப்பட்டு ஏற்கின்றோமா, அல்லது ஏதோ கடமைக்காக எனக்கேன் இந்த கஷ்டம், எனக்கேன் இந்த துன்பம், எனக்கேன் இந்த சிலுவைகள் என்று சொல்லி நாம் முறையிட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பாடுகளின் வெள்ளி என்று நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய சிலுவையை உற்று நோக்குவோம். தாமே சுமந்து கொண்டு சென்ற ஆண்டவர் இயேசு நமக்காக விருப்பப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் குறைவான இருக்கின்றதை நிறைவாக மாற்றுவதற்காக தமது சிலுவையை தாமே சுமந்து கொண்டார். ஆக நாம் நம்முடைய சிலுவையை நாம் விருப்பத்தோடு சுமக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம். மேலும் யூதர்களின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக்கொண்டதாக எழுதும் என்று சொன்ன பொழுது பிலாத்து சொல்கிறார், நான் எழுதியதே. அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம்: யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று விண்மீன் இழக்கண்டோம் என அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஞானிகள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வந்தார்கள். அவர்கள் பிறந்திருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசுவை யூதர்களின் அரசன் என்று சொன்ன அதே வார்த்தைகள் இன்று சிலுவையில் இருக்கும் பொழுதும் அதே வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறது. ஆனால் அன்று ஏரோது அரசன் கலங்கினான். இன்று பிலாத்து உறுதியாக சொல்கிறார், நான் எழுதியதே என்று. இதுதான் வாழ்க்கை மாற்றங்கள். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரே நிலையில்தான் இருந்தது. அவர் எதற்காக இந்த மண்ணுலகில் வந்தாரோ அந்த ஒரு நிலையை மட்டுமே பற்றி கொண்டு தனது தந்தையினுடைய விருப்பத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு முழுமையாக வாழ்ந்தார். அவர் பட்டத்திற்கோ பதவிக்கோ ஆசைப்படவில்லை. ஆனால் அவரே சொல்லியிருக்கிறார், எனது அரசு இவ்வுலக அரசை போன்றது அல்ல என்று. ஆக நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது எத்தனை பதவிகள் பட்டங்களுக்காக நாம் விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற பொழுது அவரை உற்று நோக்கும் பொழுது நாம் சிலுவைகளை ஏற்க தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பதவிகளையோ பட்டங்களையோ ஏற்க தகுதியுள்ளவர்களாக அதை மட்டுமே விரும்பி தேடுபவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், உறவுகள் எல்லாம் நம்முடைய உறவுகள், சுற்றி இருக்கின்ற உறவுகள் இறுதி காலத்தில் அனைவருமே ஒன்று சேர்வார்கள். ஏனென்றால் இறக்கப் போகின்ற காலத்தில் எத்தனை பாகங்களாக தன்னுடைய தந்தை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுப்பார் என்று உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள். இங்கு அதே தான் நடக்கிறது. 4 பாகமாக அவருடைய உடைகளை, மேலுடைகளை பிரித்து கொள்வதற்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறும். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் என்பதை இதையெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. மேலும் இந்த சிலுவை மரத்திலும் கூட, அறையப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் நெருங்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை முழுமையாக அன்பு செய்த மகதலா மரியாள், அவர்கள்தான் இயேசுடைய துன்பத்தில் பங்காளிகளாக பக்கத்தில் இருக்கின்றார்கள். மேலும் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் நோக்கி, அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு தம் தாயை தனியாக விட்டுவிட்டு விரும்பவில்லை. அதனால்தான் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். ஆனால் நாம் இவ்வுலகில் அனாதை இல்லங்களும் பெற்றோர்களை தனியாக விடுப்பதற்கின்ற இல்லங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய அன்னையர்களை நாம் பாதுகாப்போம். அவருடைய இறுதி நாட்களில் நாம் அவரோடு உடனிருந்து உண்மையான அன்பை அவர்களுக்கு செலுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.